சிஜிஎஸ், எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அலகுமுறைகள் மெட்ரிக் அலகுமுறை வகையைச் சார்ந்தவை. ஆனால் எஃப்இஎஸ் அலகுமுறை மெட்ரிக் அலகுமுறை அல்ல. இது ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அலகுமுறையாகும். எஃப்இஎஸ் அலகுமுறை ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அலகுமுறை. அதாவது ஃபுட்டு, பவுண்டு, செகண்ட் அப்படி வரும். வெயிட் பவுண்ட்லேயும், லென்த்து ஃபுட்ஸில் அடி கணக்குலேயும் மெஷர் பண்ணுவாங்க. அடிப்படை அளவுகள் மற்றும் அலகுகள். அளவு நீளம், அலகு மீட்டர், குறியீடு ஸ்மால் எம். அளவு நிறை, அலகு கிலோகிராம், குறியீடு ஸ்மால் கே ஸ்மால் ஜி. அளவு காலம், அலகு வினாடி, குறியீடு ஸ்மால் எஸ். அளவு வெப்பநிலை, அலகு கெல்வின், குறியீடு கேப்ஸ் கே. அளவு மின்னோட்டம், அலகு ஆம்பியர், குறியீடு கேப்சிஏ. அளவு பொருளின் அளவு, அலகு மோல், குறியீடு ஸ்மால் எம் ஸ்மால் ஓ ஸ்மால் எல். அளவு ஒளிச்செறிவு, அலகு கேண்டிலா, குறியீடு ஸ்மால் சி ஸ்மால் டி. செவ்வாய்க்கோளின் காலநிலை பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காக 1998ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்காவின் தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம் நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாசா மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் எனும் சுற்றுக்கலத்தை அங்கு அனுப்பியது. 9 மாதங்களுக்கு பிறகு செவ்வாய்க்கோளை நெருங்கி வந்தபோது சுற்றுக்கலமானது 1999 செப்டம்பர் 23 அன்று கண்ணிற்கு புலப்படாமல் மறைந்து போனது. கொலராடோவில் இருந்த விண்கலம் செலுத்தும் குழுவிற்கும் கலிஃபோர்னியாவில் இருந்த பனி வழிநடத்தும் குழுவிற்கும் இடையேயான தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக சுற்றுக்கால கணக்கீட்டில் பிழை ஏற்பட்டது என்று அறிக்கை வெளியானது. இப்பணியில் ஈடுபட்ட இரு குழுக்களில் ஒரு குழு ஆங்கிலேய எஃப்இஎஸ் அலகுமுறையையும் மற்றொரு குழு எம்கேஎஸ் அலகுமுறையையும் பயன்படுத்தி கணக்கீடு செய்துள்ளனர். இதனால் சுமார் $125 மில்லியன் இழப்பு ஏற்பட்டது. பார்த்தீங்களா? அப்போ கன்வர்சேஷன் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும்னு புரியுதா? இவங்க மீட்டர் கிலோகிராம் செகண்டில் ஒரு குழுவும் எஃப்இஎஸ் ஃபுட் பவுண்ட் செகண்ட் அந்த அலகு முறையில் ஒரு குழுவும் மாற்றி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்ததுனால இங்கே தப்பு ஏற்பட்டிருக்கு. $125 மில்லியன் இழப்பு ஏற்பட்டிருக்கு. $6.023 இன்று 10⁻23 எனும் எண் அவகேட்ரோ எண் என்றும் வழங்கப்படுகிறது. ஸோ அவகேட்ரோ எண்ணோட மதிப்பு நமக்கு தெரியும். 6.023 இன்று 10⁻23. ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறது. இதன் எஸ்ஐ அலகு லூமன் எனப்படும். ஒரு ஸ்ட்ரேடியன் திண்ம கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அந்த ஒளி மூலத்தின் திறன் ஒரு லூமன் என வரையறுக்கப்படுகிறது. ஸோ ஒளிப்பாயத்தின் அலகு லூமன். லூமன்னா என்னென்னா, ஒரு ஸ்ட்ரேடியன் திண்ம கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அந்த ஒளி மூலத்தின் திறன் தான் ஒரு லுமன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1995ஆம் ஆண்டு வரை தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் ஆகியவை துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தன. 1995ஆம் ஆண்டில் இவை வழியளவுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டன. தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் வேறுபாடு. தலக்கோணம் இரு கோடுகள் அல்லது இரு தளங்கள் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம் தலக்கோணம். திண்மக்கோணம் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம் திண்மக்கோணம். தலக்கோணம் இருபரிமாணம் கொண்டது 2 டைமென்ஷனல். திண்மக்கோணம் முப்பரிமாணம் கொண்டது 3 டைமென்ஷனல். தலக்கோணத்தின் அலகு ரேடியன், திண்மக்கோணத்தின் அலகு ஸ்ட்ரேடியன். தலக்கோணம்னா என்னென்னா, நம்ம கிராஃபில் XY மட்டும் பார்க்குறது தலக்கோணம்.
திண்ம கோணம்னா இசட் ஆக்சிஸும் சேர்த்துக்கிட்டோம்னா அது திண்ம கோணம் 3 டைமென்ஷனல். நம்ம ஈஸியில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் படிச்சிருப்பாங்க, அது அவங்களுக்கு ஈஸியாக தெரியும், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல். கிரீன்விச் சராசரி நேரம் GMT. இது இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகருக்கு அருகில் கிரீன்விச் என்னுமிடத்தில் உள்ள ராயல் வானியல் ஆய்வு மையத்தின் நேரமாகும். இது 0 டிகிரி தீர்க்கக்கோட்டில் கணக்கிடப்படுகிறது. புவியானது 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்கக்கோடுகளின் அடிப்படையில் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவை நேர மண்டலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்தடுத்த 2 நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி 1 மணி நேரம் ஆகும். இந்திய திட்ட நேரம் IST, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர் எனும் இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. இக்கோடானது 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோட்டில் அமைந்துள்ளது. IST கிரீன்விச் சராசரி நேரம் + 5:30 மணி. மணலில் நடப்பது நமக்கு கடினமானது, ஆனால் ஒட்டகங்களுக்கு அது மிகவும் எளிதானது. ஏனெனில் ஒட்டகத்தின் அகன்ற பாதங்கள் மணலின் அதிகப்படியான பரப்புடன் தொடர்பு கொள்கின்றன. இதனால் அழுத்தம் குறைந்து மணலில் ஒட்டகம் எளிதாக நடக்கிறது. ஸோ ஒட்டகத்தோட அகன்ற பாதங்கள் வந்து மண்ணில் மேலே ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறதுனால ப்ரெஷர் குறைஞ்சி மணலில் ஒட்டகம் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்குது. உயரமான மலைப்பகுதிகளில் சமையல் செய்வது கடினம். உயரமான இடங்களில் வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருப்பதால் பொருளின் கொதிநிலை குறைவாக இருக்கும். இதனால் நீரானது 80 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலேயே கொதிக்க ஆரம்பித்துவிடும். இந்த வெப்பநிலையில் உருவாகும் வெப்ப ஆற்றல் பொருளை சமைப்பதற்கு போதுமானதாக இருக்காது. எனவே உயரமான இடங்களில் சமையல் செய்வது கடினமாக இருக்கும். அதாவது PV = RT. நமக்கு இன்ஜினியரிங்கில் அந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். PV = RT. Pressure is directly proportional to temperature. உயரமான இடங்களில் வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருக்கிறதுனால ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சருங்கிறதுனால ப்ரெஷர் குறையும் போது டெம்பரேச்சரும் குறையும். இதனால் நீர் வந்து 80 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலே கொதிக்க ஆரம்பிச்சிடும். நார்மலாக நீரோட கொதிநிலை வந்து 100 டிகிரி செல்சியஸ், உயரமான இடத்துல 80 டிகிரி செல்சியஸ். இந்த வெப்பநிலையில் உருவாகும் வெப்ப ஆற்றல் பொருளை சமைப்பதற்கு போதுமானதாக இருக்காது. எனவே உயரமான இடங்களில் சமையல் செய்வது கடினமாக இருக்கும். அரிசியை வேக வச்சா அவ்வளோ சீக்கிரம் வேகாது உயரமான இடத்துல. அதனால தான் மலைப்பகுதிகளில் வந்து சமையல் செய்கிறது கஷ்டமாக இருக்கும். 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டில் உள்ள வெனிஸ் நகரத்தில் கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிக்கும் உலோகத்தை மெல்லிய படலமாக பூசும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது. அவர்கள் பாதரசம் மற்றும் வெள்ளி கலந்த உலோக கலவையினை இதற்கு பயன்படுத்தினர். தற்காலத்தில் கண்ணாடி தகட்டின் மீது உருகிய அலுமினியம் அல்லது வெள்ளி உலோகத்தினை மெல்லிய படலமாக பூசி ஆடியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ ஆடியா வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, கண்ணாடி தகட்டு மேலே அலுமினியம் இல்லாட்டக்கு வெள்ளி உலோகத்தை மெல்லிய படலமாக பூசி அதோட எதிரொலிக்கும் பண்பை யூஸ் பண்ணி ஆடியாக பயன்படுத்திட்டு வராங்க. முற்காலத்தில் வந்து இத்தாலியில் வெனிஸில் பாதரசம் மற்றும் வெள்ளியிலான கலந்த உலோக கலவையினை இதே பிரின்சிபலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. வாகனங்களில் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படுத்தப்படும் குவியாடிகளில் இக்கண்ணாடியில் தோன்றும் பிம்பமானது அதன் உண்மை தொலைவை விட அருகில் உள்ளது என்ற எச்சரிக்கை வாசகம் எழுதப்பட்டிருக்கும். அதாவது இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்கும்னா, ஆப்ஜெக்ட்ஸ் இன் த மிரர் ஆர் க்ளோசர் தேன் தை அப்பியர் அப்படின்னு எழுதியிருக்கும். ஏனெனில் கண்ணாடியில் பார்க்கும்போது வாகனங்கள் வெகு தொலைவில் வருவது போல் நமக்கு தோன்றும்.
ஸோ அதனால் கண்ணாடியில் பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டன்ஸில் வர மாதிரி தெரியும், ஆனால் உண்மையில் வண்டி பக்கத்தில் தான் வந்துகிட்ருக்கோம். ஆனால் நம்ம தப்பாக நினச்சி தூரத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரைட் கட்டோ லெஃப்ட் கட்டோ பண்ணிடக்கூடாது. அதனால தான் அதுதான் இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. கிரேக்க ரோமானியர் காலத்திலிருந்தே பரவளைய ஆடிகள் வேலை செய்யும் தத்துவமானது அறியப்பட்டிருந்தது. கணித வல்லுனர் டயோகில்ஸ் எழுதிய எரிக்கும் ஆடிகள் என்ற நூலில் இதன் வடிவம் பற்றிய தகவல் முதலாக இடம்பெற்றுள்ளது. இபின் சால் என்ற இயற்பியலாளர் 10ஆம் நூற்றாண்டில் பரவளைய ஆடிகளை பற்றி ஆராய்ந்தார். முதலாவது பரவளைய ஆடியை 1888ஆம் ஆண்டு ஜெர்மன் இயற்பியலாளர் ஹென்றி ஹெர்ட்ஸ் என்பவரால் எதிரொலிக்கும் வானலை வாங்கி ஆண்டனா வடிவில் வடிவமைக்கப்பட்டது. வெள்ளியே மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருளாகும். எனவே தான் ஆடிகளை உருவாக்குவதற்கு கண்ணாடி துண்டின் பரப்பின் மீது மெல்லிய படலமாக வெள்ளி பூசப்படுகிறது. ஸோ வெள்ளி தான் மிகச்சிறந்த எதிரொலிப்பு பொருள். அதனால தான் கண்ணாடியை உருவாக்குறதுக்கு கண்ணாடி துண்டின் பரப்புக்கு மேலே மெல்லிய படலமாக பூசுகிறாங்க. பன்முக எதிரொலிப்பு. 2 சமதள ஆடிகளை எடுத்துக்கொள்வோம். அவற்றை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பொருத்தி அவற்றிற்கு இடையில் ஒரு பொருளை வைப்போம். இப்போது கண்ணாடிகளில் பிம்பங்களை காண இயலும். நம்மால் 3 பிம்பங்களை காண முடியும். அதாவது 2 சமதள ஆடிகளை பன்முக எதிரொலிப்புன்னா என்னென்னா, இப்படி ஒரு ஆடியையும் ரெண்டையும் 90 டிகிரி கட் பண்ணுற மாதிரி 2 ஆடியை பொறுத்துட்டு இடையில ஒரு பொருளை வச்சோம்னா அதோட பிம்பம் 1 2 3 இடங்களில் தோன்றும். இங்கே தோன்ற பிம்பம் திரும்ப இங்கே எதிரொலிக்கும். இதை தான் நம்மளால் 3 எதிரொலிப்பை காண முடியும். இதை தான் பன்முக எதிரொலிப்புன்னு சொல்கிறோம். கலைடாஸ்கோப்பில் பயன்படுத்துகிறதும் பன்முக எதிரொலிப்பு தான். இந்த வசந்த மாளிகை படத்தில் சிவாஜி இருக்கும்போது நிறைய கண்ணாடி வச்சு நிறைய கண்ணாடியில் சிவாஜியோட பிம்பம் தோன்றும். அதுவும் பன்முக எதிரொலிப்பு தான். ஐ படத்தில் விக்ரம் வெயிட் லிஃப்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவார். அப்போவும் அந்த மிரர் அதை சுற்றி நிறைய இதில் அதை சுற்றி 2-3 கண்ணாடி வைக்கிறப்போ நிறைய விக்ரம் அந்த ஃப்ரேம்குள்ளே வருவார். கண்ணாடிக்குள்ளே பிம்பங்களை தோன்றுவார். இதுவும் பன்முக எதிரொலிப்பு தான். சலூன் கடை கண்ணாடியில் பார்த்தாலும் 2 கண்ணாடி ஆப்போசிட் வச்சுருக்கும் போது அங்கேயும் பன்முக எதிரொலிப்பு தத்துவம் தான் செயல்படுது. பொருட்களின் ஒளிவிலகல் எண். காற்று ஒளிவிலகல் எண் 1. நீர் ஒளிவிலகல் எண் 1.33. ஈத்தர் ஒளிவிலகல் எண் 1.36. மண்ணெண்ணெய் ஒளிவிலகல் எண் 1.41. சாதாரண கண்ணாடி ஒளிவிலகல் எண் 1.5. குவார்ட்ஸ் ஒளிவிலகல் எண் 1.56. வைரம் ஒளிவிலகல் எண் 2.41. இதில் நீரின் ஒளிவிலகல் எண் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. 1.33. வெள்ளொளி கதிரின் நிறப்பிரிகைக்கு வானவில் தோற்றம் ஓர் எடுத்துக்காட்டாகும். சூரியன் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் வானவில்லை காண முடியும். மழைக்கு பிறகு எண்ணற்ற நீர்த்துளிகள் காற்றில் மிதந்து கொண்டிருக்கும். இவற்றின் வழியே ஒளி செல்லும் போது அது 7 வண்ணங்களாக பிரிகை அடைகிறது. வெள்ளொளியின் நிறப்பிரிகையானது அதிக அளவு மழைத்துளிகளில் நிகழ்வதால் இறுதியில் வானவில் உருவாகிறது. ஸோ வானவில்ல 7 கலர் இருக்கும். விப்ஜிஆர், வயலட், இண்டிகோ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, இப்படி 7 கலர்கள் வானவில்லில் இருக்கும். நிறப்பிரிகை அடையும். வெள்ளொளி தான் அப்படி நிறப்பிரிகை அடையும். மலைத்துளிகளில் வெள்ளொளி நிறப்பிரிகை நிகழ்வதால் வானவில் உருவாகுது. 7 வண்ணங்களாக தோன்றுது. மின்சாரத்தை நீண்ட தொலைவிற்கு எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் மின்வட கம்பிகள் பகல் நேரங்களில் விரிவடைந்து
இரவு நேரங்களில் சுருங்குகின்றன. எனவேதான் அவை மிகவும் விரைப்பாக இணைக்கப்படுவதில்லை. விரைப்பாக இணைக்கப்பட்டால் இரவு நேரங்களில் குளிர்ச்சி அடையும் பொழுது அவை அருந்துவிடக்கூடும். அதாவது தண்ணியை சூடாக்குனா கொதிக்குது, குளிராக்குனா பனிக்கட்டி ஆகுதில்ல, அதே மாதிரி இரும்பு கம்பிகளுமே பகலில் சூரியனோட வெப்பத்தில் விரிவடையும், இரவில் குளிர்ச்சியினால் சுருங்கும். அப்படி சுருங்கும்போது அது அருந்து விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அருந்து விழக்கூடாதுன்னு தான் விரைப்பாக இணைக்கப்பட்டிருக்கு அந்த கம்பிகள், இரும்பு கம்பிகள், மின்விட கம்பிகள். அதான் இந்த பிரின்சிபல். இயற்கையாகவே புவியின் மீது திண்மம், திரவம் மற்றும் வாயு ஆகிய 3 நிலைகளிலும் காணப்படுகின்ற ஒரே பருப்பொருள் நீராகும். அதாவது நீர் மட்டும்தான் ஐஸ் கட்டியாகவும் காணப்படும், குடிக்கிற தண்ணியாகவும் காணப்படும், நீராவியாகவும் காணப்படும். இந்த 3 நிலைகளிலுமே பூமியில் இயற்கையாக காணப்படுற ஒரே ஒரு பருப்பொருள் தண்ணி தான், நீர் தான். உலோகங்கள் அனைத்தும் சிறந்த வெப்ப கடத்திகளாகும். வெப்பத்தை எளிதாக கடத்தாத பொருட்கள் வெப்பம் கடத்தா பொருட்கள் அல்லது காப்பான்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மரம், தக்கை, பருத்தி, கம்பளி, கண்ணாடி, ரப்பர் ஆகியவை வெப்பம் கடத்தா பொருட்களாகும். ஸோ உலோகங்கள் அனைத்தும் சிறந்த வெப்ப கடத்திகள். வெப்பத்தை கடத்தாத பொருட்கள் வெப்பம் கடத்தா பொருட்கள் அல்லது காப்பான்கள் அப்படின்னு சொல்கிறோம். காப்பான்களுக்கு எடுத்துக்காட்டு மரம், தக்கை, பருத்தி, கம்பளி, கண்ணாடி, ரப்பர். இதெல்லாம் வெப்பம் கடத்தா பொருட்கள், காப்பான்கள்னு கூட சொல்லலாம். வெப்ப கதிர்வீச்சு மூலம் வெப்ப ஆற்றல் பரவுவதை நம் கண்களால் காண முடியும். 500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சானது மங்கிய சிவப்பு நிறத்தில் நமது கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அப்பொழுது நம் தோலின் மூலம் வெப்பத்தினை உணர முடியும். மேலும் வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சின் அளவு அதிகரிக்கின்றது. அப்பொழுது ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறத்தை தொடர்ந்து இறுதியாக அப்பொருள் வெள்ளை நிறத்தில் ஒளிரும். அதாவது வெப்ப பரிமாற்றத்திலேயே 3 வகையில் வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சல், இந்த 3 வகைகளில் வெப்ப கதிர்வீச்சல் ரேடியேஷன் மூலமாக அது பரவுறதுக்கு தான் எந்த ஒரு ஊடகமும் தேவையில்லை. இந்த ரேடியேஷன் ஒரு 500 டிகிரி செல்சியஸில் பரவும் போது நம்மளோட தோலில் வெப்பத்தினை உணர முடியும். அப்போ அது சிவப்பு நிறத்தில் இருக்கும். மேலும் வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சின் அளவு அதிகரிக்கும். அப்பொழுது ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறத்தை தொடர்ந்து இறுதியாக அப்பொருள் வெள்ளை நிறத்தில் ஒளிரும். இதுதான் கொடுத்துருக்காங்க. உணவுப் பொருட்களில் உள்ள ஆற்றலின் அளவு கிலோ கலோரி எனும் அலகால் குறிப்பிடப்படுகிறது. 1 கிலோ கலோரி ஈக்குவல் டு 4200 ஜூல், 4.2 கிலோ ஜூல். ஸோ உணவுப்பொருளோட ஆற்றல் அளவை கிலோ கலோரி அப்படிங்கிற அலகால் குறிப்பிடுறோம். 1 கிலோ கலோரினா 4200 ஜூல். பிற பொருட்களை விட நீர் அதிக அளவு வெப்ப ஏற்பு திறனை பெற்றுள்ளது. இதன் காரணமாகவே நீரானது குளிர்விப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. 100 கிராம் எண்ணெயை விட 100 கிராம் தண்ணீர் அதிக அளவு வெப்பத்தை இழுத்து கொள்ள முடியும். ஸோ நீருக்கு வெப்ப ஏற்பு திறன் அதிகமாக இருக்குது. இதனால தான் நீரை குளிர்விப்பானாக பயன்படுத்துகிறோம். எண்ணெயை கம்பேர் பண்ணும்போது தண்ணி அதிக அளவு வெப்பத்தை இழுத்து கொள்ள முடியும். ஏன்னா வெப்ப ஏற்பு திறன் அதிகமாக இருக்குது. அதனால் முதலாக 1782ஆம் ஆண்டு ஆண்டோயின் லவாய்சியர் மற்றும் பேரை சைமன் லாப்லாஸ் ஆகியோரால் வேதியியல் மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவை அளவிட பனிக்கட்டி கலோரிமீட்டர் பயன்படுத்தப்பட்டது. மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எலக்ட்ரான்களை இழப்பதால் மட்டுமே நேர்மின்னூட்டமுடைய பொருளாகிறது, நேர்மின் துகள்களை பெற்றுக்கொள்வதால் அல்ல. அதாவது மின் நடுநிலைனா நியூட்ரல், பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை. அப்படி ஒரு பொருள் இருக்கும்போது அது அந்த பொருளில் இருக்கிற எலக்ட்ரான்
எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து நெகட்டிவ். ஸோ எலக்ட்ரான்களை இழக்கும்போது எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா நெகட்டிவ் போயிடும், நெகட்டிவ் வெளியே போயிடும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து பொருள் நேர்மின்னூட்டம் அடையுது. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எலக்ட்ரான்களை இழப்பதால் மட்டுமே நேர்மின்னூட்டமுடைய பொருளாகிறது, நேர்மின் துகள்களை பெற்றுக்கொள்வதால் அல்ல. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பொருள் இருக்குது, எல்லா பொருளையுமே எலக்ட்ரான் இருக்கும். இந்த பொருள் வந்து நியூட்ரலில் இருக்குது, மின் நடுநிலை நியூட்ரலில் இருக்கும்போது பாசிட்டிவ் சார்ஜாகவும் இருக்காது, நெகட்டிவ் சார்ஜாகவும் இருக்காது. எலக்ட்ரான்களை இழப்பதால், எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா, இதிலேருந்து எலக்ட்ரான் கட் ஆகிடுச்சுன்னா எலக்ட்ரான் இங்கே போயிடும். எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் போயிடுச்சுன்னா நடுநிலையில் இருக்கிறது தானே, நெகட்டிவ் போயிடுச்சுன்னா அதாவது நடுநிலைனா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்க மாதிரி, இதிலேருந்து மைனஸ் போயிடுச்சுன்னா ஒரு ப்ளஸ் இங்கே இருக்கும்ல, அப்போ அது நேர்மின் சுமை பெறுதில்ல. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எலக்ட்ரான்களை இழப்பதால் மட்டுமே நேர்மின்னூட்டமுடைய பொருளாகிறது, நேர்மின் துகள்களை பெற்றுக்கொள்வதால் அல்ல. நேர்மின் துகள்கள் வராது, எலக்ட்ரான் போகும், எலக்ட்ரான் வெளியே போகும், நெகட்டிவ் சார்ஜ் வெளியே போகிறதுனால மிச்சம் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் அதில் இருக்கும், நேர்மின் சுமை பெற்றுரும். நேர் மின்னூட்டம் பெற்ற ஒரு கண்ணாடி தண்டினை மற்றொரு நேர் மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டின் அருகே கொண்டு செல்லும்போது அவை ஒன்றை விட்டு ஒன்று விலகுகின்றன. ஆனால் நேர் மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டின் அருகே எதிர் மின்னூட்டம் பெற்ற எபோனைட் தண்டினை கொண்டு வரும்போது அவை ஒன்றை ஒன்று கவர்கின்றன. தண்டுகளுக்கிடையே உள்ள தூரம் குறையும் போது விலக்கு விசை அல்லது கவர்ச்சி விசை அதிகரிக்கின்றது. விலக்கு விசை என்னென்னா, பாசிட்டிவும் கொண்டு போகும்போது ரெண்டும் ஒன்று விட்டு ஒன்று விளக்கும். பாசிட்டிவும் நெகட்டிவும் கொண்டு போது அது விலக்கு விசை. பாசிட்டிவ் நெகட்டிவ் கொண்டு போகும்போது ரெண்டும் ஒன்று இருக்கும், அது ஒன்று இருக்கும், அது வந்து கவர்ச்சி விசை. மின் துகள்களை தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருட்கள் மின்கடத்திகள் எனப்படும். அலுமினியம், தாமிரம் போன்ற உலோகங்கள் மின்கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். மின் துகள்களை தங்களுக்குள் எளிதாக பாய அனுமதிக்காத பொருட்கள் மின்காப்பு பொருட்கள் எனப்படும். ரப்பர், மரம், நெகிழி பொருட்கள் ஆகியன மின்காப்பு பொருட்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். ஸோ மின் துகள்களை அனுமதிக்கிற பொருட்கள் மின்கடத்திகள், அனுமதிக்காத பொருட்கள் மின்காப்பு பொருட்கள். மின்கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு அலுமினியம், தாமிரம் போன்ற உலோகங்கள். மின் காப்பு பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு ரப்பர், மரம், நெகிழி பொருட்கள். 1600ஆம் ஆண்டு வில்லியம் கில்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட நிலைமின்காட்டி வெர்சோரியம் என்று அழைக்கப்பட்டது. தாங்கி ஒன்றிலிருந்து தொங்கவிடப்பட்டிருந்த உலோக ஊசியே வெர்சோரியம் என்று அழைக்கப்பட்டது. இந்த உலோக ஊசியானது அதன் அருகே கொண்டு வரப்படும் மின்னூட்டம் பெற்ற பொருட்களால் ஈர்க்கப்படும். ஸோ அந்த உலோக ஊசியோட பேர் வெர்சோரியம், மின்னூட்டம் பெற்ற பொருட்களால் ஈர்க்கப்படும். இதை கண்டுபிடிச்சவர், உருவாக்கினவர் வந்து 1600ஆம் ஆண்டு உருவாக்கினார் வில்லியம் கில்பர்ட். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையின் போது திறந்த வெளியிலோ அல்லது மரத்தின் அடியிலோ நிற்பதை தவிர்க்க வேண்டும். கீழே அமர்ந்து தலையை குனிந்து கொள்வது நல்லது. அதைவிட வாகனங்களுக்குள் இருப்பது பாதுகாப்பானது. வாகனங்களின் உலோக பரப்பு நிலைமின் தடுப்புரையாக செயல்பட்டு வாகனத்திற்குள் அமர்ந்திருப்பவர்களை மின்னலானது தாக்காமல் அது பாதுகாக்கிறது. மின்னல் அடிக்கும் போது நம்ம வந்து வாகனத்துக்குள்ளே இருக்கிறது நல்லது. ஏன்னா வாகனத்தில் மேலே இருக்கிற உலோக பரப்பு நிலைமின் தடுப்புரையாக செயல்பட்டு நம்மளை வந்து மின்னலிருந்து காப்பாற்றுது. மின்னல் ஒரு மரத்தை தாக்கும்போது உருவாகும் அதிகபட்ச வெப்பத்தினால் மரத்தினுள் உள்ள நீரானது ஆவியாகி மரம் எரிந்து விடுகிறது. அதாவது மின்னல் வந்து ஒரு மரத்தை வந்து தாக்கிச்சுன்னா அந்த மின்னலிருந்து வர ஹீட் எனர்ஜினால் மரத்தில் இருக்க தண்ணியெல்லாம் ஆவியாகி அதுக்கப்புறம் மரம் வந்து ஃபுல்லாக கார்பன் கண்டதாக தான் இருக்கும்.
கரி மட்டும்தான் இருக்கும். அப்போ வந்து அந்த மரம் வந்து மின்னலோட வெப்பாற்றலினால் எரிந்து விடுகிறது. இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஈல் என்ற ஒரு வகையான விலாங்கு மீன் 650 வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின்னதிர்ச்சியை ஏற்படுத்தும். ஆனால் தொடர்ச்சியாக அது மின்னதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தால் அதனுடைய உடலில் இருக்கும் மின்னூட்டம் முழுவதுமாக மின்னிறக்கம் அடைந்துவிடும். அதன் பின் அதனை தொடும்போது மின்னதிர்ச்சி ஏற்படாது. ஸோ இந்த படத்தில் கொடுத்துருக்காங்களா, இதுதான் ஈல்னு ஒரு விலாங்கு மீன் வகையான மீன். இதோட உடம்புல இருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறது. ஆனால் தொடர்ச்சியாக கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறப்போ அந்த உடம்புல இருக்க எல்லா அதுவும் இறங்கி மின்னிறக்கம் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் அதை தொட்டோம்னா கரண்ட் ஷாக் வந்து அடிக்காது. தொடர் மற்றும் பக்க இணைப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு. தொடர் இணைப்பு சுற்று. மின்சுற்றில் உள்ள அனைத்து கூறுகளிலும் சம அளவிலான மின்னோட்டம் பாயும். பக்க இணைப்பு சுற்று. ஒவ்வொரு கூறிலும் பாயும் மின்னோட்டத்தின் கூடுதல் மின்கலனில் இருந்து பாயும் மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும். தொடர் இணைப்பு சுற்று மின்சுற்றின் கூறுகளுக்கிடையே உள்ள மின்னழுத்தத்தின் கூடுதல் மின்கலனின் மின்னழுத்தத்திற்கு சமமாக இருக்கும். பக்க இணைப்பு சுற்று மின்சுற்றில் உள்ள அனைத்து கூறுகளுக்கிடையே உள்ள மின்னழுத்தம் சமமாக இருக்கும். தொடர் இணைப்பு சுற்று அனைத்து மின்கூறுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும். பக்க இணைப்பு சுற்று அனைத்து மின்கூறுகளும் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும். தொடர் இணைப்பு சுற்று ஏதேனும் ஒரு புள்ளியில் இணைப்பு தடைபட்டால் மின்சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாயாது. பக்க இணைப்பு சுற்று ஏதேனும் ஒரு மின்கூறு செயல்படாமல் இருந்தாலும் மற்ற மின்கூறுகள் வழியாக மின்னோட்டம் பாயும். தாமஸ் ஆல்வா எடிசன் 1877ஆம் ஆண்டில் ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தார். இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஒலியை மீண்டும் கேட்க முடியும். ஸோ ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டறிந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1877. வெவ்வேறு ஊடகங்களில் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒளியின் வேகம். நிலை திடப்பொருட்கள். அலுமினியம் 6420 ms/s. துருப்பிடிக்காத எக்கை 5960 ms/s. இரும்பு 5950 ms/s. திரவங்கள். கடல் நீர் 1530 ms/s. காய்ச்சி வடிகட்டி நீர் 1498 ms/s. வாயுக்கள். ஹைட்ரஜன் 1284 ms/s. ஆக்சிஜன் 316 ms/s. இதுதான் ஒளியின் வேகம். அலைநீளம் என்பது ஒரே கட்டத்தில் அதிர்வுறும் தொடர்ச்சியான இரண்டு துகள்களுக்கு இடையிலான தூரம் ஆகும். இது லாம்டா என்ற கிரேக்க எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அலைநீளத்தின் அலகு மீட்டர் ஆகும். அதிர்வெண் என்பது ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கையாகும். இது n என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அதிர்வெண்ணின் அலகு ஹெர்ட்ஸ் ஆகும். அலைநீளம்னா ஒரே கட்டத்தில் அதிர்வும் தொடர்ச்சியான இரண்டு துகள்களுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸு. இதை வந்து லாம்டான்னு குறிக்கிறோம். கிரேக்க எழுத்து லாம்டாங்கிறது கிரேக்க எழுத்து. அலைநீளத்தோட அலகு மீட்டர். அதிர்வெண்ணா என்னென்னா ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை. அதை தான் அதிர்வெண்ணு சொல்கிறோம். இதை அன்னுன்னு குறிக்கிறோம். அதிர்வெண்ணோட அலகு HZ. காற்றில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. ஈரப்பதம்னு என்னன்னா காற்றுல இருக்கக்கூட நீராவியோட அளவு. இது குளிர்காலத்தில் குறைவாகவும் கோடை காலத்தில் அதிகமாகவும் இருக்கும். ஈரப்பதம் அதிகரிப்பதன் மூலம் ஒளியின் வேகம் அதிகரிக்கிறது. ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒளியோட வேகமும் அதிகரிக்கிறது. ஈரப்பதம் அதிகரிக்கும் போது காற்றின் அடர்த்தி குறைவதே இதற்கு காரணம். காற்றின் அடர்த்தி குறைவதனால ஈரப்பதம் அதிகரிக்கும் போது ஒளியின் வேகமும் அதிகரிக்கிறது. விண்வெளி வீரர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் விதம். விண்வெளி வீரர்கள் தங்கள் தலைக்கவசங்களில் சில சாதனங்களை கொண்டுள்ளனர். அவை ஒளி அலைகளை ரேடியோ அலைகளாக மாற்றி கடத்துகின்றன.
இது ஏறக்குறைய நம் வீட்டில் உள்ள ரேடியோ செயல்படுவதை போன்றது. ஒரு ரேடியோ எப்படி ரேடியோ அலைகளாக மாற்றி கடத்தி நம்ம ஒலியாக கேட்குறோமோ, அதே மாதிரியே விண்வெளி வீரர்கள் தலைக்கவசத்தில் அதே மாதிரி சாதனங்களை வச்சுருக்காங்க. அதுதான் ஒலி அலைகளை ரேடியோ அலைகளாக கடத்தி அவங்கள பேசுகிறத கேட்க வைக்குது. பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் நெட்டலைக்கு உதாரணமாகும். பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் காரணமாக பூமியின் அடுக்குகள் வழியாக பரவும் அலைகள் நில அதிர்வு அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு ஹைட்ரோஃபோன் மற்றும் நில அதிர்வு அளவை பயன்படுத்தி ஒருவர் இந்த அலைகளை அறிந்து அவற்றை பதிவு செய்யலாம். நில அதிர்வியல் சிஸ்மாலஜி என்பது நில அதிர்வு அலைகளின் ஆய்வை பற்றிய அறிவியலின் ஒரு பிரிவு ஆகும். எரிமலை வெடிப்பு பூகம்பத்தின் காரணமாக பூமியோட அடக்குகளில் பரவும் அலைகளை தான் நில அதிர்வு அலைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ரோஃபோன் இல்லாட்டக்கு நில அதிர்வு அளவை பயன்படுத்தி இந்த அலையை பற்றி 10 அளவீடுகளை பதிவு செய்யலாம். நில அதிர்வியல்னா என்னென்னா நில அதிர்வு அலைகளின் ஆய்வை பற்றிய அறிவியலின் ஒரு பிரிவு. அலையின் வீச்சு என்பது அதிர்வுறும் துகள் ஒன்று மையப்புள்ளியிலிருந்து அடையும் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி ஆகும். இது A என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. வீச்சின் அலகு மீட்டர் m. அலை வீச்சுனா என்னென்னா, அந்த ஒரு அதிர்வும் துகள் இருக்குன்னா அது மையப்புள்ளியிலிருந்து, இப்போது ஒரு தனி ஊசல் இப்படி அலைவரும், இங்கே வரும், இதுதான் தனி ஊசல்னு வச்சுருக்கேன். இங்கே மாதிரி வரும், இங்கே வரைக்கும் வரும், இங்கே வரைக்கும் வரும். அப்போது இது மையப்புள்ளியிலிருந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அடையும் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி. இந்த டிஸ்டன்ஸையும் மெஷர் பண்ணி சேமாக தான் இருக்கும் மேக்ஸிமம். அதில் எது அதிக டிஸ்டன்ஸோ அதுதான் அலையின் வீச்சு. இது A என்ற எழுத்தால் குறிக்கிறோம். வீச்சோட அலகு மீட்டர். ஒரு வௌவால் 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒலிகளை கேட்க முடியும். வௌவால்கள் அலறும்போது மீயொலியை உருவாக்கின்றன. இந்த மீயொலி அலைகள் வௌவால்கள் தங்களது வழியையும் இரையையும் கண்டுபிடிக்க உதவுகின்றன. வௌவால் மீயொலி எழுப்பி இப்போ அது போய்கிட்டு இருக்கும், அது போகிற இடத்துல ஏதாவது பொருள் தட்டுச்சுன்னா அந்த மீயொலி வௌவால் மேலே படும்போது அது புரிஞ்சுக்கிடும், நம்ம சத்தம் போட்டு அனுப்பின இடத்துக்கு நேராக ஏதோ இருக்குது அப்படின்னு. அப்போ அது அதோட வழியிலேருந்து மாறி வேறு வழியாக போகும். அதுக்குன்னு ஏதாவது ஃபுட்டு இருந்தாலும் இதே மெத்தடை பயன்படுத்தி அதை கண்டுபிடிச்சி விடும். 20,000 ஹெர்ட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒலிகளை வௌவாலால் கேட்க முடியும். வௌவால் அலறும்போது மீயொலியை உருவாக்கும். எறும்பின் தாதுக்கள் 3 வகைப்படும். அவை ஹேமடைட் 69% இரும்பு, மேக்னடைட் 72.4% இரும்பு மற்றும் சிட்ரைட் 48.2% இரும்பு. மேக்னடைட் என்பது இரும்பின் ஆக்சைடு தாது ஆகும். அதன் வாய்ப்பாடு Fe3O4. இரும்பின் தாதுக்களுள் மேக்னடைட் அதிகமான காந்த பண்பினை பெற்றுள்ளது. இயற்கை மற்றும் செயற்கை காந்தங்கள் வேறுபாடு. இயற்கை காந்தங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன, ஒழுங்கற்ற வடிவம் மற்றும் பரிமாணத்தை கொண்டுள்ளன. செயற்கை காந்தங்கள் மனிதர்களால் உருவாக்கப்படுபவை. இவை வெவ்வேறு வடிவம் மற்றும் பரிமாணங்களில் உருவாக்கிட முடியும். இயற்கை காந்தத்தின் வலிமை நிலையானது, அதை மாற்றுவது கடினம். செயற்கை காந்தங்கள் தேவையான குறிப்பிட்ட வலிமையுடன் செயற்கை காந்தங்களை உருவாக்க முடியும். இயற்கை காந்தங்கள் நீண்ட காலம் காந்த பண்புகளை இழக்காதவை. செயற்கை காந்தங்களின் பண்புகள் குறிப்பிட்ட கால அளவு உடையவை. இயற்கை காந்தங்கள் மிக குறைந்த பயன்பாடு உடையவை. செயற்கை காந்தங்கள் அன்றாட வாழ்வில் பெருமளவில் பயன்படக்கூடியவை. வில்லியம் கில்பர்ட் காந்தவியல் எனும் அறிவியல் பிரிவு உருவாக்க காரணமானவர். பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதனை அவர் வலியுறுத்தினார். 1544ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி வில்லியம் கில்பர்ட் பிறந்தார். இவரே முதலில் காந்தத்தின் இரும்பு தாது குறித்த முறையான ஆய்வினை மேற்கொண்டார். தனது கண்டுபிடிப்புகளை தி மேக்னடைட் எனும் நூலில் வெளியிட்டார்.
யார்? வில்லியம் கில்பர்ட். காந்தவியல் எனும் அறிவியல் பிரிவு உருவாக காரணமானவர் வில்லியம் கில்பர்ட். இவர் பூமி மிகப்பெரிய காந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் பிறந்த நாள் மே 24, 1544. முதலில் காந்தக்கல் குறித்த முறையான ஆய்வினை மேற்கொண்டவர் வில்லியம் கில்பர்ட். இவரோட நூலோட பெயர், தனது கண்டுபிடிப்புகளை தி மேக்னடைட் அப்படிங்கிற நூலில் வெளியிட்டிருக்காரு. ஒரு காந்த திசைக்காட்டியில் மிகச்சிறிய காந்தம் ஒன்று எளிதாக சுழலும் வகையில் திசைக்காட்டியின் மையத்தில் கிடைமட்ட தளத்தில் குறிமுள் வடிவத்தில் உள்ளது. இது காந்த ஊசி என்றும் அழைக்கப்படுகிறது. காந்த ஊசியின் முனைகள் தோராயமாக புவியின் வட மற்றும் தென் திசையை நோக்கி இருக்கின்றன. அந்த படத்தில் இருக்குல்ல, இதுதான் காந்த ஊசி. இந்த காந்த ஊசி எப்பவுமே வடக்கு தெற்கு திசைகளையே காட்டும். வடக்கு தெற்கு திசைகளை நோக்கிய இரு பக்கமும் இருக்கும். எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெரோ காந்த பொருள் பாரா காந்த பொருளாக மாற்றமடைகிறதோ அந்த வெப்பநிலை கியூரி வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது. கியூரி வெப்பநிலை அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருள் ஃபெரோ காந்த நிலையிலிருந்து பாரா காந்த நிலைக்கு மாறும் நிலை தான், அந்த வெப்பநிலை தான் கியூரி வெப்பநிலை. புற காந்தப்புலத்தில் ஒரு பொருளினை வைத்து அதனை நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக உருவாக்கும் முறையே காந்தமாக்கல் எனப்படும். இது செயற்கை காந்தங்களை உருவாக்கும் முறைகளுள் ஒன்றாகும். காந்தமாக்கல்ங்கிறது செயற்கை காந்தங்களை உருவாக்கும் முறை. புற காந்தப்புலத்தில் ஒரு பொருளை வச்சு அதனை நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக மாற்றும் முறையை தான் காந்தமாக்கல்னு சொல்கிறோம். கால்நடைகள் புல் மேயும் போது கூர்மையான இரும்பு கம்பி மற்றும் பிற இரும்பு பொருட்களை உண்பதால் செரிமான பகுதி காயமடைகிறது. அல்னிகோ எனப்படும் பசு காந்தங்கள் இத்தகைய பொருட்களை கவர்ந்தெழுத்து கால்நடைகளை பாதுகாக்கின்றன. ஆடு மாடுலாம் புல் மேயும் போது சில இரும்பு கம்பிகள் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து தின்னுட்டுனா அதோட செரிமான பகுதி பாதிப்படையுது. இதை தடுக்கிறதுக்கு அல்னிகோ அப்படிங்கிற பசு காந்தங்களை யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணுதுன்னா, அந்த அல்னிகோ இப்போ அந்த இரும்பு பொருட்களை கவர்ந்தெழுத்து கால்நடைகளை பாதுகாக்குது. புறாக்கள் அசாதாரணமாக நீண்ட தூரம் பயணித்து திரும்பும் திறன் கொண்டுள்ளன. இதுவரை சென்றிராத பகுதிகளில் கொண்டு சென்று விட்டாலும் அவை தங்களது இருப்பிடத்திற்கே வரக்கூடியவை. புவியின் காந்தப்புலத்தினை அறிந்திடும் மேக்னடைட் எனும் காந்தப்பொருள் அவற்றின் அலகுகளில் இருப்பதால் புவியின் காந்தப்புலத்தை அறியும் ஆற்றலை அவை பெற்றுள்ளன. அத்தகைய காந்த உணர்வு மேக்னட்டோ ரிசப்ஷன், காந்த ஏற்கும் பண்பு என்று அழைக்கப்படுகிறது. புறாக்களோட அலகுகளில் மேக்னடைட் இருக்குது. அந்த மேக்னடைட்னால தான் புறாக்கள் எங்கெங்கே செல்லுதோ காந்தப்புலத்தின் மூலமாக அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு திரும்ப தன்னோட இருப்பிடத்திற்கே வரக்கூடியவையாக இருக்குது. இதை காந்த ஏற்கும் பண்பு அப்படின்னு சொல்கிறோம். குளிர்பதனிகளில் பயன்படுத்தப்படும் காந்தத்தை விட புவி காந்தமானது 20 மடங்கு அதிக திறன் கொண்டதாகும். மெக்லிவ் தொடர்வண்டிக்கு காந்த விளக்க தொடர்வண்டி சக்கரங்கள் கிடையாது. கணினி மூலம் கட்டுப்படுத்தப்படும் மின்காந்தங்கள் மூலம் வலிமையான காந்த விசையானது கொடுக்கப்படுவதால் தண்டவாளங்களுக்கு மேலே இது மிதந்து செல்லும். இது உலகிலேயே மிகவும் வேகமான தொடர்வண்டியாகும். இது தோராயமாக 500 km/மணி வேகத்தில் செல்லக்கூடியது. அதாவது காந்தத்தோட விளக்கும் பண்பு வச்சு இது இயங்குது. இப்போ இங்கே ஒரு காந்தமும் இந்த ட்ரெயினில் ஒரு காந்தமும் நார்த் போல் இருக்குன்னு வைங்க, ரெண்டும் விளக்கும். கணினி மூலமாக ஆக்டிவேட் பண்ணி மின்காந்தங்கள் காந்த விசை கொடுக்கப்படுறதுனால இந்த ரெண்டு விளக்கப்படுறதுனால இது முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி தான் இந்த தொடர்வண்டி செயல்படுது. இது எவ்வளோ ஸ்பீடு போகும்னா மணிக்கு 500 km வேகத்தில் போகக்கூடியது. திருச்சி டு சென்னை டிஸ்டன்ஸை ஒரு 1.25 மணி நேரத்திலேயே கிராஸ் பண்ணக்கூடியது. கடன் அட்டை அல்லது பச்சை அட்டைகளின் பின்புறத்தில்
ஒரு காந்தவரி பட்டை உள்ளது. அதாவது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டில் பின்னாடி இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஒரு பட்டை ஒன்று இருக்கும், காந்தவரி பட்டை, அதை தான் கொடுத்துருக்காங்க. இது பெரும்பாலும் மார்க் ஸ்ட்ரைப் என்று அழைக்கப்படுகிறது. மார்க் ஸ்ட்ரைப் என்பது இரும்பிலிருந்து பெறப்பட்ட காந்த துகள்களால் ஆன மெல்லிய நெகிழி படலம் ஆகும். ஒவ்வொரு துகளும் 1 அங்குல நீளத்தில் 20 மில்லியனில் 1 பங்கு கொண்ட சிறிய சட்ட காந்தமாகும். சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சீனாவில் ராக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. ஆரம்ப நாள்களில் மரக்குழாய்களில் வெடிமருந்து நிரப்பப்பட்டு ராக்கெட்டுகள் உருவாக்கப்பட்டன. இவற்றை தீ அம்புகள், ஃபயர் ஆரோஸ் என அவர்கள் அழைத்தனர். கிபி 1232 மங்கோலிய இராணுவ வீரர்களுடன் போரிடுவதற்காக சீனர்கள் இந்த தீ அம்புகளை பயன்படுத்தினர். ராக்கெட் உருவாக்கும் இந்த முறையானது விரைவில் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவியது. அவர்கள் ராக்கெட்டை ஒரு போர்க்கருவியாக பயன்படுத்தினர். ஸோ ஆரம்ப காலத்தில் ராக்கெட் ஒரு போர்க்கருவியாக பயன்பட்டிருக்கு. சீனர்கள் மங்கோலியர்கள் மீது தாக்குதல் நடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க. 1232ஆம் ஆண்டு இந்த மரக்குழாய்களில் வெடிமருந்து நிரப்பப்பட்டு ராக்கெட்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆரம்ப காலத்தில் 200 ஆண்டுகளுக்கு முன்பு. துருவ துணைக்கோள் செலுத்து வாகனம் PSLV, போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் மற்றும் புவிநிலை துணைக்கோள் செலுத்து வாகனம் GSLV ஆகியவை இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற ராக்கெட்டுகளாகும். இந்தியா சோவியத் ரஷ்யாவுடன் இணைந்து நடத்திய ஒரு விண்வெளி ஆய்வு திட்டத்தின் மூலம் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ராகேஷ் சர்மா என்ற விமானி விண்வெளிக்கு செல்ல தேர்வு செய்யப்பட்டார். இதன் மூலம் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் நாள் இவர் பெற்றார். ராகேஷ் சர்மாவை பார்த்துக்கோங்க. இவர் தான் இந்தியா சார்பில் முதலில் விண்வெளிக்கு சென்றவர். எப்போனா 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் நாள். கலாம் சாட் என்பது 64 கிராம் மட்டுமே எடை கொண்ட உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள் ஆகும். இது தமிழகத்தின் கரூர் நகருக்கு அருகில் உள்ள பள்ளப்பட்டி என்ற சிற்றூரில் ரிபாத் ஷாருக் எனும் 18 வயது பள்ளி மாணவனின் தலைமையில் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களால் உருவாக்கப்பட்டது. இது 2017ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் நாள் நாசா விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. ஸோ கலாம் சாட் பாருங்கள், இதுதான் கலாம் சாட். இது ரிபாத் ஷாருக் அப்படிங்கிற பேர் ஒரு தலைமையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஷாருக் கான், ஆக்டர் ஷாருக் கான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ரிபாத் ஷாருக். முனைவர் மயில்சாமி அண்ணாதுரை கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள கோதவாடி என்னும் சிற்றூரில் 1958ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் நாள் பிறந்தார். இவர் தன் இளங்கலை பொறியியல் பட்டத்தை கோயம்புத்தூர் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பெற்றார். 1982ஆம் ஆண்டு PSG தொழில்நுட்ப கல்லூரியில் முதுகலை பட்டம் பெற்றதுடன் அதே ஆண்டில் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் ஆய்வாளராக பணியேற்றார். பிறகு கோயம்புத்தூர் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தையும் பெற்றார். இவர் செயற்கைக்கோள் துறையில் முன்னணி தொழில்நுட்ப வல்லுநர் ஆவார். இவர் சந்திராயன் 1இன் திட்ட இயக்குநராக பணியாற்றியுள்ளார். குறைந்த செலவில் சந்திராயனை வடிவமைத்ததில் இவரது பங்கு குறிப்பிடத்தக்கது. முனைவர் மயில்சாமி அண்ணாதுரை. சொந்த ஊர் கோதவாடி, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி. பிறந்த நாள் ஜூலை 2, 1958. கோயம்புத்தூர் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் UG படிச்சிருக்காரு. 1982 PSG காலேஜில் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்காரு. அதே 1982 இஸ்ரோவில் ரிசர்ச் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டியில் PhDயும் முடிச்சிருக்காரு. அவ்வளோதான். சந்திராயன் 1இன் திட்ட இயக்குநராக பணியாற்றியிருக்காரு. குறைந்த செலவில் சந்திராயனை வடிவமைத்திருக்கிறார்.
சூரியனிலிருந்து 4வது அமைந்துள்ள கோள் செவ்வாய் ஆகும். இதுவே சூரிய குடும்பத்தில் உள்ள 2வது சிறிய கோளாகும். இதன் சிவந்த நிறத்தின் காரணமாக இது சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோளின் மேற்பரப்பு மற்றும் அதன் வளிமண்டலத்தில் உள்ள இரும்பு ஆக்சைடு அதற்கு சிவப்பு நிறத்தை தருகின்றது. இது தன் அச்சில் 24 மணி 37 நிமிடங்களில் தன்னைத்தானே சுற்றி வருகிறது. மேலும் 687 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனையும் சுற்றி வருகிறது. இது தன்னைத்தானே சுற்றி 24 மணி நேரம் 37 நிமிடத்தில் தன்னைத்தானே சுற்றி வருது. பூமியும் இதே மாதிரியே 24 மணி நேரத்தில் சூரியனை சுற்றி வருது. இந்த சுற்றுக்காலம் பூமியை ஒத்திருக்கு. இதன் சுற்றுக்காலம் மற்றும் காலநிலை ஆகியவை பூமியை ஒத்திருப்பதால் வானியலாளர்கள் செவ்வாய்க்கோள் பற்றிய ஆய்வுகளில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். எனவே அவர்கள் செவ்வாயின் மேற்பரப்பு காலநிலை சூரியனிலிருந்து 4வது அமைந்துள்ள கோள் செவ்வாயாகும். சூரிய மண்டலத்தில் சூரியன் மத்தியில் இருக்குது. முதல்ல புதன், அடுத்து வெள்ளி, அடுத்து பூமி, அதுக்கு அடுத்து செவ்வாய் 4வது அமைஞ்சிருக்கு. இதுவே சூரிய குடும்பத்தில் உள்ள 2வது சிறிய கோளாகும். இந்த பிளானட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணால் சூரிய குடும்பத்தில் 2வது சிறிய கோள் செவ்வாய் தான். இதன் சிவந்த நிறத்தின் காரணமாக இது சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது. செவ்வாய் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சிவப்பு கோள்னு சொல்கிறோம். இது கோளின் மேற்பரப்பு மற்றும் அதன் வளிமண்டலத்தில் உள்ள இரும்பு ஆக்சைடு அதற்கு சிவப்பு நிறத்தை தருகின்றது. செவ்வாய்க்கோளை எதுக்கு சிவப்பு கோள்னு சொல்கிறோன்னா செவ்வாய்க்கோளில் இருக்கிற இரும்பு ஆக்சைடு அதோட செந்நிறத்துக்கு காரணமாக இருக்குது. அதனால தான் செவ்வாய்க்கோளை சிவப்பு கோள் அப்படின்னு சொல்கிறோம். இக்கோளின் மேற்பரப்பு இது தன் அச்சில் 24 மணி 37 நிமிடங்களில் தன்னைத்தானே சுற்றி வருகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் 24 மணி. செவ்வாய் தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் 24 மணி 37 நிமிடங்கள். ஒரு 37 நிமிடங்கள் கூட எடுத்துக்கிடுது. பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் 365 நாட்கள். செவ்வாய் சூரியனை ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் 687 நாட்கள். மேலும் 687 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனையும் சுற்றி வருகிறது செவ்வாய்க்கோள். இதன் சுற்றுக்காலம் மற்றும் காலநிலை ஆகியவை பூமியை ஒத்திருப்பதால் வானியலாளர்கள் செவ்வாய்க்கோள் பற்றிய ஆய்வுகளில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. எனவே அவர்கள் செவ்வாயின் மேற்பரப்பு, காலநிலை மற்றும் புவியியல் நிலை குறித்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு ஆளில்லா விண்கலங்களை அனுப்பி வருகின்றனர். செவ்வாய்க்கோளில் மனிதன் வசிக்கலாமா அப்படிங்கிற ஆய்வில் நிறைய விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். சிவப்பு கோள் செவ்வாய். நம் இந்திய நாடு செவ்வாய்க்கோளை அடைந்த முதல் ஆசிய நாடு என்ற பெருமையையும் உலகிலேயே தன் முதல் முயற்சியிலேயே இச்சாதனையை நிகழ்த்திய நாடு என்ற பெருமையையும் கொண்டுள்ளது. சோவியத் விண்வெளி ஆய்வு நிறுவனம், நாசா, ஐரோப்பிய விண்வெளி முகமை ஆகியவை செவ்வாய்க்கோளை அடைந்த பிற விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் ஆகும். முனைவர் கைலாசம் வடிவ சிவன் சந்திராயன் 2 ஏவப்பட்ட போது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவராக இருந்தார். இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சரக்கல் விளை எனும் சிற்றூரில் பிறந்தார். இவர் வானூர்தி பொறியியலில் இளங்கலை பட்டத்தை 1980ஆம் ஆண்டு சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் பெற்றார். 1982ஆம் ஆண்டு தன் முதுகலை பொறியியல் பட்டத்தை பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனத்திலிருந்து பெற்ற பின் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார். மேலும் இவர் தனது முனைவர் பட்டத்தை மும்பை இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் 2006ஆம் ஆண்டு பெற்றார். இந்திய விண்வெளி திட்டங்களில் பயன்படுத்தப்படும் கிரையோஜெனிக் இயந்திர தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு இவர் அளித்த சிறந்த பங்களிப்பின் காரணமாக இவர் ராக்கெட் மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். ராக்கெட் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் கைலாசம் வடிவ சிவன். இவர் சந்திராயன் 2 ஏவப்பட்ட போது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவராக இருந்தார். பூமியின் ஒரே இயற்கை துணைக்கோள் சந்திரன் ஆகும்.
இது பூமியிலிருந்து சுமார் 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதன் விட்டம் 3,474 கிலோமீட்டர் ஆகும். சந்திரனில் வளிமண்டலம் இல்லை. சந்திரன் தாமாக ஒளிர்வதில்லை. சந்திரன் சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்களையே எதிரொலிக்கிறது. இது தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் சமமாக இருப்பதால் நாம் எப்போதும் சந்திரனின் ஒரு பகுதியையே பார்க்கிறோம். ஸோ சந்திரன் தானாக ஒளிராது, சூரியனிடமிருந்து பெற ஒளியை எதிரொலிக்கும். அவ்வளோதான். வனிதா முத்தையா அவர்கள் சந்திராயன் 2 திட்டத்தின் திட்ட இயக்குநராக செயல்பட்டார். இவர் 1964ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் நாள் சென்னையில் பிறந்தார். இவர் திருச்சியில் பள்ளி படிப்பை முடித்து சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். இளம் பொறியாளராக இஸ்ரோவில் இணைந்த இவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு பணியாற்றி வருகிறார். இவர் இஸ்ரோவின் துணை திட்ட இயக்குநராக பணியாற்றியுள்ளார். 2013ஆம் ஆண்டு செவ்வாய்க்கோளிற்கு செலுத்தப்பட்ட மங்கள்யான் திட்டத்திலும் இவர் பணிபுரிந்துள்ளார். இவர் இஸ்ரோவின் முதல் பெண் திட்ட இயக்குனர் ஆவார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த முனைவர் ப. வீரமுத்துவேல் சந்திராயன் 3 திட்ட இயக்குநராக பணிபுரிந்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் 1976ஆம் ஆண்டு அக்டோபர் 22 அன்று பிறந்த அவர் அங்கு பள்ளி படிப்பை முடித்தார். இவர் இயந்திர பொறியியலில் பட்டய படிப்பை முடித்து பின்னர் அதில் முதுகலை பட்டமும் பெற்றார். அதனைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் IITயில் முனைவர் பட்டம் பெற்றார். இஸ்ரோவில் விஞ்ஞானியாக பணியாற்ற வேண்டும் என்ற தமது இளம் வயது கனவு நிறைவேறும் விதமாக 2014ஆம் ஆண்டு இஸ்ரோவில் பணியில் சேர்ந்தார். முனைவர் ப. வீரமுத்துவேல். சந்திரனில் தரையிறங்கிய அப்பல்லோ 11 விண்கலத்தில் பயணித்தவர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங், புஷ் ஆல்ட்ரின் மற்றும் மைக்கேல் காலின்ஸ் ஆவர். அப்பல்லோ 11இல் பயணித்தவர்கள். கல்பனா சாவ்லா விண்வெளியில் பூமியின் சுற்றுவட்ட பாதைகளில் 10.4 மில்லியன் மைல்கள் பயணம் செய்துள்ளார். மேலும் 372 மணி நேரத்திற்கும் மேலாக விண்வெளியில் தங்கியிருந்துள்ளார். நமது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கல்பனா சாவ்லா இறந்துட்டாங்க. விண்கலம் திரும்ப பூமிக்கு வர வழியில்.